அனைவருக்கும் வணக்கம். கீவா ஜெகநாதர் பற்றி பார்க்கலாம். வயலும் வாழ்வும். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகளாகும். இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சி கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, நாத்தெல்லாம் பெடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ, நண்டும் சேர்த்து புடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, ஒரு ஜானுக்கு ஒரு நாச்சு தான் ஏலேலங்கடி ஏலேலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கடி ஏலேலோ, மடமடன்னு மடை வழியே ஏலேலங்கடி ஏலேலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ, சாலு சாலா தாழு விட்டு ஏலேலங்கடி ஏலேலோ, நாலு நாளா வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ, மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, ஆளு பணம் கொடுத்து வாரான் ஏலேலங்கடி ஏலேலோ, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ, கிழக்குத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, கீழே பார்த்து மிதக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ, கால்படவும் கதிருபுறா ஏலேலங்கடி ஏலேலோ, கழலுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலேலோ. தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன். சொல்லும் பொருளும். குழி நில அளவை பெயர். சான் நீட்டளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்தல். பாடலின் பொருள். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனமயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுக்களாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. தெரிந்து தெளிவோம். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென் மதுரை. நாட்டுப்புற பாடல். நூல்வெளி. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. நன்றி.